தேர்தல் காலங்களில் மாவட்டாட்சியர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்ய இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு முழு அதிகாரம் உண்டு. தேர்தல் நேர்மையாகவும் சுதந்திரமாகவும் நடைபெறுவதை உறுதி செய்வதற்காக இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன. அரசியலமைப்பு பிரிவு 324 தேர்தல்களை மேற்பார்வையிடவும் வழிநடத்தவும் மற்றும் கட்டுப்படுத்தவும் தேர்தல் ஆணையத்திற்கு இந்த பிரிவு அதிகாரம் அளிக்கிறது. மக்கள் பிரதிநிதித்துவச் சட்டம் 1951 சோகஸ்மெலி. தேர்தல் பணியில் ஈடுபடுத்தப்படும் அதிகாரிகள் அந்த காலகட்டத்தில் தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் வருவதாக கருதப்படுகிறது. தேர்தல் ஆணையம் பொதுவாக காலவிதி: ஒரு அதிகாரி தனது சொந்த மாவட்டத்தில் 3 ஆண்டுகள் பணிபுரிந்தாலோ அல்லது கடந்த 4 ஆண்டுகளை ஒரே மாவட்டத்தில் முடித்திருந்தாலோ அவர் கட்டாயம் மாற்றப்பட வேண்டும். ஒரு அதிகாரி ஆளுங்கட்சிக்கு ஆதரவாகவோ அல்லது ஒரு குறிப்பிட்ட வேட்பாளருக்கு ஆதரவாகவோ செயல்படுவதாக புகார்கள் வரும்போது ஆணையம் அவரை மாற்றும். தேர்தல் முன்னேற்பாடுகளில் சுணக்கம் காட்டுவது அல்லது விதிமீறல்கள் நடப்பதை தடுக்கத் தவறுவது போன்ற காரணங்களுக்காகவும் மாற்றப்படலாம். தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்தவுடன் பின்வரும் அதிகாரிகள் ஆணையத்தின் நேரடி பார்வையில் இருப்பார்கள். மாவட்ட தேர்தல் அதிகாரிகள், மாவட்ட ஆட்சியர்கள், காவல்துறை கண்காணிப்பாளர்கள், எஸ்பி, டிஐஜி, டிக், ஐஜி, ஆய்ஜி மற்றும் டிஜிபி, டிஜிபி. தேர்தல் நடத்தும் அதிகாரிகள், ரிட்டர்னிங் ஆபிசர்ஸ் மற்றும் உதவி அதிகாரிகள். வாக்குச்சாவடி மட்டத்தில் பணிபுரியும் வருவாய்த்துறை மற்றும் காவல்துறை அதிகாரிகள். 1990-களில் இது தொடர்பான வழக்குகளில் தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரிகளை மாற்றவும் பாரபட்சமாக செயல்படும் அதிகாரிகளை நீக்கவும் முழு அதிகாரம் உண்டு என நீதிமன்றம் உறுதிப்படுத்தியது. ஒரு மாவட்டத்தில் இருந்து மாற்றப்படும் அதிகாரி அதே பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட மற்றொரு மாவட்டத்திற்கு மாற்றப்படக்கூடாது. வேட்பாளர்களுக்கோ அல்லது முக்கிய அரசியல் தலைவர்களுக்கோ நெருங்கிய உறவினராக இருக்கும் அதிகாரிகள் உடனடியாக மாற்றப்படுவர். பொதுவாக தேர்தல் அறிவிக்கப்படாத சாதாரண காலங்களில் அரசு அதிகாரிகளை மாற்றும் அதிகாரம் தேர்தல் ஆணையத்திற்கு இல்லை. தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டுக்குள் அதிகாரிகள் வருவது என்பது தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்பட்ட பின்னரே நடைமுறைக்கு வரும். தேர்தல் இல்லாத காலங்களில் ஆணையம் நேரடியாக அதிகாரிகளை மாற்ற முடியாது என்றாலும் தேர்தல் நடைபெறுவதற்கு சில மாதங்களுக்கு முன்னதாகவே 3 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரே இடத்தில் பணியாற்றும் அதிகாரிகளை இடமாற்றம் செய்ய மாநில அரசுகளுக்கு ஆணையம் அறிவுறுத்தும். வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகளில் ஈடுபட்டுள்ள அதிகாரிகளை அந்த பணி முடியும் வரை மாற்ற வேண்டாம் என்று மாநில அரசுக்கு ஆணையம் அறிவுறுத்தலாம். வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகளில் ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் ஈடுபட்டுள்ள அதிகாரிகளை அந்த பணி முடியும் வரை மாற்ற வேண்டாம் என்று மாநில அரசுக்கு ஆணையம் அறிவுறுத்தும். பொதுவாக தேர்தல் ஆணையம் என்பது ஒரு தற்காலிக கண்காணிப்பாளர் போன்றது. தேர்தல் காலங்களில் மட்டுமே அது சூப்பர் அதிகாரம் கொண்ட அமைப்பாக மாறி அதிகாரிகளின் இடமாற்றத்தை தீர்மானிக்கிறது. மற்ற நேரங்களில் மாநில அரசே இந்த முடிவுகளை எடுக்கிறது.